அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் டிடிவி தினகரனால் மிரட்டப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள புரட்சி அதிமுக நிறுவனர் பெங்களூரு புகழேந்தி, தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றக்கூடாது என்கின்ற சரித்திரம் விஜயால் மட்டுமே நிகழ்ந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஒரு தினகரன் என்ற புரோக்கரை வச்சுக்கிட்டு இவர் போவாராம், ஆளுநர் இவரை பார்ப்பாராம், ஒரு எம்எல்ஏ காணாம போவாராம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிடைச்சிருவாராம். நான் இப்போ பிரச்சனை சொல்கிறேன், இந்த காமராஜுக்கு போலீஸ் பாதுகாப்பு இமீடியட்டாக வழங்கணும். எனக்கு தினகரனை அணுவாக தெரிஞ்ச ஒரே ஆள் புகழேந்தி தான், வேறு எவனும் இருக்க முடியாது. கூட இருந்த ஜனாவாக இருக்கும். எனக்கு தெரியும் தினகரனை. அந்த ஆளை கூப்பிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் வீட்டில் வச்சு அசிங்கமாக பேசி அவன் குடும்பத்தையும் சேர்த்து பேசி பயங்கரமான மிரட்டலை விட்டுருப்பாருங்கிறது எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு எம்எல்ஏ வச்சு ஆர்ஸ் அடிங்கிறியே, 18 பேரை நம்ம இது கூட்டு போனோமே கூர்க்குக்கு, 18 எம்எல்ஏவை தூக்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி. நீ தானே அப்போ சொல்லி எல்லாம் கூட்டு போய் வச்சுக்கிட்டு புகழேந்தி பத்திரமா பார்த்துக்கோங்க, யாராவது எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு சொல்லி இதே பழனியப்பன் பக்கத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுக்கும் செந்தில் பாலாஜியும் போலீஸ் தேடிட்டு இருந்துச்சு. காப்பாற்றுறவங்க புகழேந்தி. அங்கே இருக்க ஒரு 4 எம்எல்ஏ வச்சிருக்க பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட்டுருக்கலாம், அவங்க வந்திருக்கலாம். அங்கே இருக்கவங்களை அங்கே யார் வெற்றி பெற்றாங்களோ அப்புறம் யார் வெற்றி பெற்றது? இதுதான், இது ஒரு சீட்டு தானே. ஆமாம் ஆமாம், பாஜகவே இல்லாமல் பண்ண சரித்திரம், ஒரு சீட்டில் போய் முடிஞ்ச சரித்திரம் விஜய் சார் உள்ளே விடவே இல்லை. பாஜக காலி பண்ணியாச்சு. காங்கிரஸ் ஏன் உள்ளே வந்தது 5ன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிரச்சனையாக மாறிச்சு. ஆனால் காங்கிரஸ் உள்ளே வந்ததால தான் பிஜேபி வர முடியல.